வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அப்போது ரொம்ப பிகினர்ஸ்க்கான கண்டென்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்டெப்த்தான கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மொத்தம் 4 விஷயங்கள் அடங்கியிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ப்ரைஸோடைய மூமெண்ட்டை நம்ம கேஷ் பண்ணி வைக்கிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு அந்த டைமில் ஓப்பன் எங்கே ஆச்சு அந்த ப்ரைஸு, அது எங்கே வரைக்கும் ஹையில் போய் ட்ரேட் ஆச்சு, அது எங்கே லோ வரைக்கும் போய் ட்ரேட் ஆச்சு, எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அது எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற 4 பேராமீட்டரையும் சேர்ந்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? அதில் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று புல்லிஷ், இன்னொன்று பியரிஷ். புல்லிஷ் அப்படின்னா லோ ப்ரைஸில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட், ஹை ப்ரைஸில் போய் க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து புல்லிஷ். பியரிஷ் அப்படின்றது ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு லோ ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும். சரியா? புல்லிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒரு 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது போய் ஒரு 120 போய் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து புல்லிஷ் கேண்டில். இதுவே ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஒரு 100 ருபீஸில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 50 ருபீஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு லோ ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேரிஷ் ப்ரைஸ்னு சொல்கிறோம். புல்லிஷ் வந்து டிஃபால்ட்டாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்போதுலேருந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மாறி மாறி. பட் இதுதான் வந்து டிஃபால்ட்டு. பியரிஷ்க்கு வந்து ரெட் கேண்டில், ரெட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் கேண்டில், அந்த கேண்டலில் என்ன மாதிரியான மூவ் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்குள்ளே என்ன இது ப்ரைஸ் எப்படி நடந்திருக்கும், என்ன மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் உள்ளே நடந்திருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதங்கள், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் சும்மா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் வந்து 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் ஒரு 200 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஹை போன ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 210 வரைக்கும் போயிருக்கு, லோ வந்து ஒரு 95 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸ் 100ல் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா அது என்ன ஆகிருக்கலாம், லோ போயிருக்கலாம், 95 வரைக்கும் லோ போயிருக்கலாம். 100ல் ஓப்பன் ஆகிட்டு 95 லோ போயிட்டு திரும்பவும் என்ன ஆகிருக்கலாம், 210 வரைக்கும் மேலே போயிருக்கலாம் இல்லையா? 210 வரைக்கும் மேலே போயிட்டு லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ இதில் எப்படி அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இது ஓப்பன் இல்லையா, இது க்ளோஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பனும் க்ளோஸ்க்கும் வந்து ஒரு பாடி கொடுத்துடுறாங்க. சரிங்களா? ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் வந்து என்ன ஆகுது, ஒரு பாடி கொடுத்துடுறாங்க. இப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸ் என்ன ஆச்சு, 210 வரைக்கும் போயிட்டு ட்ரேட் ஆச்சு. பட் அங்கே க்ளோஸ் பண்ண முடியாமல் என்ன ஆயிருக்கு, 200ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க, இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஓப்பன் ஆன உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாமல் 95 வரைக்கும் வந்துச்சு இல்லையா, அந்த லோவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு வந்துச்சு இல்லையா, இந்த லொக்கேஷனை தான் நம்ம வந்து ஷேடோ இல்லை விக் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லைனாக வந்து மார்க் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான், அதாவது ட்ரேட் நடந்த இடத்த நம்ம சொல்லணும். எங்கே இருக்க இந்த இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ தூரம் ஹை போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் அடங்கியிருக்கணும். அதனால் அதை ஷேடோவாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போது ஓப்பன் எங்கே இருக்குது, லோவில் 100ல் இருக்குது. அப்போ க்ளோஸ் எங்கே இருக்குது, மேலே இருக்குது, 200ல் இருக்குது. இப்போது ஓப்பன் ஆனதை விட க்ளோசிங் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக வந்து மார்க் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அந்த சார்ட்டில் ஒரு கேண்டில் வந்து வருது. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஷேப்ஸை வந்து உண்டாக்கும். அதோடைய பாடி சைஸையும் விக்கையும் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னே தனித்தனியாக பேர்லாம் இருக்குது. அந்த 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 பேரெலாம் வந்து ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸுக்கு நம்ம எல்லாத்த பற்றியும் இங்கே படிக்க போகிறதில்ல. நம்ம டீமில், நம்ம செட்டப்பில், மார்க்கெட் மேக்கர் செட்டப்பில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான விளக்கமும் அதை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போது இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன புரியுது பார்த்தா, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷ் கேண்டில். இப்போ புல்லிஷ் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், க்ளோஸ் இங்கே. இதுக்கு வந்து பேரிஷ் கேண்டில் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வரைக்கும், அதாவது ஓப்பன் கீழே வரைக்கும் லோ போயிட்டு திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா?
இப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, லோ போயிருக்கு, அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டில் ஓப்பன் இங்கே பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ட்ரேட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது இப்படி மட்டும்தான் போகுதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆல்டர்னேட் வேவும் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு லாஸ்ட் கேண்டில் மட்டும் எடுத்துப்போம். இது என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் ஆகிட்டு ஹை போனதுக்கப்புறமா திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆனதாக பேசியிருக்கோம். சரியா? இப்போ இதுவே என்ன நடந்திருக்கலாம், ஹை போயிட்டு லோ போயிட்டு திரும்ப மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கூட இப்படியும் க்ளோஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ 2 விதமான ப்ரைஸ் ஆக்ஷன் இது மாதிரியும் நடக்கலாம், இந்த மாதிரியும் நடக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துடுது அப்படிங்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை என்ன சொல்கிறது, உள்ள மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு புரிய வரும் என்ன நடந்திருக்கு. அப்படி இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது ஓப்பன் இங்கே க்ளோஸ் இங்கே ஹை எவ்வளோ போயிருக்கு லோ எவ்வளோ போயிருக்கு வரைக்கும் தான் சொல்ல முடியும். சரியா? இதுக்குள்ளே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது இதை எப்படி பிரித்து பார்க்குறது, ஒரு கேண்டில் எப்படி பிரித்து பார்க்குறதுன்றது அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் பின் பார் அப்புறம் டோஜி அப்படின்ற ஒரு 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? டோஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் ஆன இடத்துலையே, அதாவது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, மேலே போய் ட்ரேட் ஆகுது, இல்லை கீழே வந்து அப்புறமா ட்ரேட் ஆகுது, திரும்ப அதே ஓப்பன் ப்ரைஸ் கிட்டேயே வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இதுக்கான ஓப்பன் அண்ட் க்ளோஸை மார்க் பண்ணோன்னா எப்படி இருக்கும், பாடி ஓப்பனும் இங்கேயே க்ளோஸும் இங்கேயே. அப்போது பாடி எவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ ஹை எவ்வளோ போயிருக்கும், மேலே போயிருக்கு, ஹை போயிருக்கு, கீழே வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பாடி. இது வந்து என்ன சொல்கிறது, இது டோஜி. இதை வந்து நம்ம ஒரு டோஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின்னிங் டாப்னா டோஜியை விட கொஞ்சம் பாடி வந்து கண்ணுக்கு தெரியும், அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும். பட் விக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக 2 பக்கமும் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். பாடியை விட 2 டைம்ஸாவது 2 பக்கமும் விக்கு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இன்டிசிஷன் கேண்டில்ஸ். இந்த மூணும் என்ன அப்படின்னா இன்டிசிஷன் கேண்டில். இதை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்களா, செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் இதில் சொல்ல முடியாது. ஸோ இன்டிசிஷன் கேண்டிலை வச்சு நாம் எந்த ஒரு டிசிஷனுக்கும் போகக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்ற போது இந்த ஸ்பின்னிங் டாப் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கலர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாடியோட கலர் என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டாப் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பின் பாரை பற்றி வருவோம். இந்த பின் பார்ஸ் இந்த டோஜியை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இதில் வந்து டிசிஷன் எடுக்கலாம், எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பட் இதுவும் ஒரு டூல். சரிங்களா? அப்போது இதில் வந்து இது என்ன அப்படின்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடு பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இன்னும் சில பேர் வந்து இதை கூட வந்து இதையுமே இன்டிசிஷன் சொல்லுவாங்க. பட் டோஜி அப்படின்றது தான் இந்த பின் அப்படின்ற ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ். ஏன்னா எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கும் இதுக்குமே ஒரு லிங்க் இருக்குது, அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போது இது என்ன, இந்த பின் பார்க்கான கண்டிஷன்ஸ் என்ன, பாடியை தாண்டி ஒரு அட்லீஸ்ட் 3 டைம்ஸாவது விக் இருக்கும். சரிங்களா? 3 டைம்ஸாவது பாடி சைஸ்க்கு விக் இருக்கும். அந்த மாதிரி பின் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து புல்லிஷ் சைன் இல்லையா? ஏன் அப்படின்னா இது என்ன ஆயிருக்கு, ப்ரைஸு ஓப்பன் ஆகிருக்கு, லோ போயிருக்கு, செல்லர்ஸ் கீழே கொண்டு போனது, அதை அப்படியே மேலே கொண்டு வந்து பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது பாடி என்ன ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய பாடி நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பாடி சைஸ் ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் விக்கு பாருங்கள், கீழே போன மார்க்கெட்டை திரும்ப கொண்டு வந்து மேலே கொண்டு வர நிறுத்துறது யாராக இருக்கும், பையர்ஸ். ஸோ அப்போது இது வந்து என்னென்னா ஒரு புல்லிஷ் சைன். இங்கே அப்படியே தலைக்கீழே இருக்கும். மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, மேலே கொண்டு போயிருக்காங்க, கொண்டு போன மார்க்கெட்டை செல்லர்ஸ் அடித்து கீழே இறக்கி வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பியரிஷ் சைன். சரிங்களா? அதனால் இதில் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். இந்த 2 சைடில் இருக்கிறதையும் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். இது நடுவில் இருக்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. சரிங்களா? இதுதான், இது ரெண்டுத்தையுமே நம்ம டிசிஷன் எடுப்போம். இதில் நாம் டிசிஷன் எடுக்க முடியாது. இது இன்டிசிஷன் கேண்டில்ஸ். இந்த ஸ்டைலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லா பேட்டர்னும் நம்ம ட்ரேட் செட்டப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பேட்டர்ன்ஸு. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் இருக்குது. நிறைய சொல்லுவாங்க, சிங்கிள் ஸ்டிக் வச்சு சொல்கிறது, 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரெல்லாம் இருக்குது. பட் எல்லாமே வந்து
கடைசியாக கொடுக்குற ரிசல்ட் ஒன்று தான். அது என்னன்றது அடுத்த ஸ்டைல் இன்னும் 2 ஸ்டைலில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதனால் அத்தனை பேட்டர்னையும் ஐடென்டிஃபை பண்ணி படித்து முடிச்சு தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த பேட்டர்ன் மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான லொக்கேஷனில் அது கிடைக்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தால் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் இங்கே இருக்க இந்த செட்டப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற செட்டப் ஜென்ரலாக. அதில் இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு தனியாகவே உட்காந்து வீடியோ போடணும் அந்த 2 பேட்டர்னுக்கும். அவ்வளோ பெரிய செட்டப் அது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு இது இன்னொரு ட்ரேட் செட்டப் கூட சேர்த்து தான் இதை படிக்க முடியும். தனியாக இதுக்கான அர்த்தமே புரியாது சொல்லுவாங்க அப்படின்னா. ஒரு ட்ரேட் செட்டப் கூட இதை கம்பைன் பண்ணி இந்த 2 செட்டப்பையும் படிக்கிறோம். பட் இந்த செட்டப் எல்லாமே இது ஒரு செட்டப்பு, இது ஒரு செட்டப், இது ஒரு செட்டப். சரிங்களா? இப்போ இதை 3 பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிவர்சல், இன்னொன்று கண்டினியூஷன் பேட்டர்ன். ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளம்புது இல்லையா, இந்த இடத்துல வர்றது தான் ரிவர்சல் பேட்டர்ன். கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட்லேருந்து ஏறி இறங்கி இப்போ போகுது அப்படின்னா இது ரிவர்சல் பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கேண்டில்லேருந்து நீங்கள் உள்ளே போகிறது தான் கண்டினியூஸ் பேட்டர்ன். அதுக்கு வந்து நிறைய கண்டினியூஸ் பேட்டர்ன் பற்றி யாரும் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க. பட் கண்டினியூஸ் பேட்டர்னை நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இண்டிகேட்டர்ஸில் அதுக்கான சிக்னல்ஸில் ஜென்ரேட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? பட் நம்ம இப்போ இண்டிகேட்டர் பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. ஜஸ்ட் கண்டினியூஸ் பேட்டர்ன் அதுக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட அதுக்கான ட்ரேட் செட்டப் எல்லாமே இருக்குது. அது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபைனலாக. பட் ரிவர்சல் பேட்டர்ன் தான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய பேட்டர்ன் இது. அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் என்னென்ன பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஆர்ஆர்டி, ரெயில் ரோட் ட்ராக் இல்லையா, அதுக்கடுத்து ஸ்டார்ஸ்னால் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். சரிங்களா? அதுக்கடுத்து பின் பார். சரிங்களா? இவ்வளோ தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கார்ட் ஆஃப் வுட் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ மொத்தம் 1 2 3 4 பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த 4 பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம அத்தனை ட்ரேடையுமே கவர் பண்ண முடியும் கிடைக்கிற செட்டப்பில். சரிங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் கிடச்சா ட்ரேட் எடுப்போம், இல்லைனா வெயிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய வேலை. சரி, இப்போ என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்டி பேட்டர்ன். அது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஆர்ஆர்டி பேட்டர்ன் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்ஆர்டி பற்றி பார்ப்போம். அதாவது மார்க்கெட் ஏறப்போகுது. மார்க்கெட் என்ன இருக்குது, இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் ஏறப்போகுது. அப்போ இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் என்ன கேண்டில் வரும், ரெட் கேண்டில் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து ரெட் கேண்டில், சாரி கலர் க்ரீன்லேயே வரைஞ்சிட்டேன். இந்த ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறமா ஃபுல் பாடி கேண்டிலாக இருக்கும். கிட்டத்தட்ட பாடி வந்து ஃபுல்லாகவே விக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் அப்படியே கவர் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே என்கல்ஃப் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. பட் நமக்கு கவர் பண்ணுற மாதிரியான பார்க்குறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து ஒரு க்ரீன் கேண்டில் அப்படியே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் ரெயில் ரோட் ட்ராக். ரெண்டு பாரையுமே வந்து பேரலாக நிற்க வச்ச மாதிரி தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆர்ஆர்டி, புல்லிஷ் ஆர்ஆர்டி. இப்போ இந்த பேட்டர்ன் ஏன் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது கேண்டில் ஸ்டிக்ஸ் பிளெண்ட் பண்ணுறது. சரிங்களா? 2 கேண்டில் ஸ்டிக்ஸை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆர்ஆர்டி பேட்டர்னுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில் ஸ்டிக்ஸை ஆட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் எப்படி ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே. இப்போது 2 + 3 அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும், 23 வருமா இல்லை 5 வருமா? 23 வராது இல்லையா? அது வந்து 2 ஸ்ட்ரிங்கை அப்படியே ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறது. நம்ம அடிஷன் 2த்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறோன்னா 5 வரும். ஸோ அதே மாதிரி தான் கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒரு கேண்டில் கூட இன்னொரு கேண்டிலை ஆட் பண்ண போகிறோம். அப்போ ரிசல்ட்டாக நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் கிடைக்கணும். சரிங்களா? அப்போது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 2 கேண்டில் ஸ்டிக்ஸில் என்னென்ன டேட்டா இருக்கும், 2 ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இருக்கும். இங்கேயும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இருக்கும். ரிசல்ட்டாக நமக்கு வந்து இது வந்து 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ரிசல்ட்டாக நமக்கு ஓப்பன், ஹை, லோ அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் கிடைக்கணும். அப்போ 2 ஓப்பனை ஒரு ஓப்பனாக கன்வெர்ட் பண்ணணும், 2 ஹையையும் 2 லோவையும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கன்வெர்ட் பண்ணணும். அப்போது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா 2 கேண்டில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், இப்போவே மார்க்கெட்டில் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போது ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸையும் லாஸ்ட் கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரைஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பாடியை உருவாக்குறோம்.
புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, இப்படி ஒரு கேண்டில் இருக்கு. இன்னொரு கேண்டில் இப்படி இருக்கு. இந்த கேண்டில் வந்து ஓப்பன் இங்க, க்ளோஸ் இங்க. இந்த கேண்டிலுக்கு அதே பிரைஸ்ல ஓப்பன் ஆயிட்டு இங்க போய் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கேண்டிலையும் நான் ஆட் பண்ண போறேன். இதுக்கு நடுவுல விக்கு வேற இருக்கு. இந்த கேண்டில் இவ்வளோ லோ போயிருக்கு, இந்த கேண்டில் இவ்வளோ தான் லோ போயிருக்கு, இந்த கேண்டில் இவ்வளோ வரைக்கும் ஹை போயிருக்கு, இந்த கேண்டில் இவ்வளோ ஹை போயிருக்கு அப்படின்னா இந்த 2 கேண்டிலையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸ், அப்போ இது எங்க இருக்கு, ஓப்பன் இங்க இருக்கா, அப்படியே வந்து ஓப்பன் பிரைஸ் இங்க ஒரு பாடி போட்டுக்கிறோம். செகண்ட் கேண்டிலுடைய க்ளோஸ் பிரைஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கா, அப்போ என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கிடச்சிருச்சு. இப்போது ஓப்பன் எங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோஸ் எங்கே இருக்குது, க்ளோஸ் மேலே இருக்குது. அப்போ இது புல்லிஷ் கேண்டலா, க்ரீன் கேண்டலா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, லோ 2 லோ இருக்குது. இந்த 2 லோவில் எல்லா ட்ரேடும் கவர் பண்ணியிருக்கணும் இல்லையா. இந்த 2 கேண்டில் ஆட் பண்ணுறோம்னா அதுக்கு நடந்த அத்தனை ட்ரேடையும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அப்போ லோவஸ்ட் லோ எதுவோ அதை தான் நம்ம இந்த புது கேண்டலுக்கு அசைன் பண்ணணும். அப்போ இந்த லோ வரைக்கும் நம்ம விக்கு கொடுக்குறோம். இப்போ ஹையஸ்ட் ஹை இதுதானே. அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம விக்கு கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்து 2 கேண்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மூணாவதாக ஒரு கேண்டில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கேண்டில் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பின் பாராக இருக்கா. இப்போ புரியுதா, ஒரு ஆர்ஆர்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, பின் பார் கிடைக்குது. இப்போ போய் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், ஆர்ஆர்டி புல்லிஷ் ஆர்ஆர்டி அப்படின்னு எடுத்துப்போமே, இல்லை பேரிஷ் ஆர்ஆர்டி எடுத்துப்போம். இது ஃபஸ்ட்டு இருக்குது பேரிஷ் ஆர்ஆர்டி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து மேலேருந்து அப்படியே போயிருக்கு, லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து அடுத்து இமீடியட்டாக ஒரு ரெட் கேண்டில் அந்த ஃபுல் பாடியை கவர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. அப்போது இதோடைய ஓப்பன் ப்ரைஸை என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிக்கிறோம். இதோடைய க்ளோஸ் ப்ரைஸை மார்க் பண்ணிக்கிறோம். லோவஸ்ட் லோ இங்கே இருக்குது, ஹையஸ்ட் ஹை இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பின் பார் கிடைக்குது. பின் பார் கலர் தான் ஜஸ்ட் வந்து க்ரீன் கலராக இருக்குது, பட் விக்கு எங்கே இருக்குது, லாங் விக்கு மேலே தான் இருக்குது. ஸோ செல்லர்ஸோடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி உருவாகிருக்கு கேண்டில். இதுவே இந்த ஆர்ஆர்டியில் இந்த இந்த கேண்டில் வந்து நல்ல இங்கே கீழே தாண்டி க்ளோஸ் ஆகிருந்தது என்ன ஆயிருக்கும், பாடி ரெட் கலரில் வந்திருக்கும் கடைசியாக. சரியா, அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இங்கே ரெட் கலர் பாடியோட ஒரு வேலிடான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பின் பார் நமக்கு கிடைக்குது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை 2 கேண்டில் ஸ்டிக்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கடைசியாக போய் நிற்கிறது பின் பாரில் போய் நின்றுட்டுருக்கு. சரிங்களா, எப்போவுமே இது வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வேணாலும் நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, எத்தனை கேண்டில் கொடுத்தாலும் சரி, அவன் 10 கேண்டில் கூட கொடுத்துக்கிட்டோம் உங்ககிட்ட, 10 கேண்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், லாஸ்ட் கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரைஸ், அது ரெண்டுத்தையும் சேர்ந்து பாடியை உருவாக்குறீங்க. அந்த 10 கேண்டிலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹையை வந்து இது வரைக்கான ஹையாக மார்க் பண்ணுறீங்க. லோ இருக்கிறதுலே லோ ப்ரைஸ் எதுவோ அதை இதுவாக மார்க் பண்ணுறீங்க. அப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிற ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிறது பின் பாராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அதுவுமே ஃபுல் பாடி கேண்டில் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி என்கல்ஃபிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. சரிங்களா, அதுதான் மல்டிபிள் கேண்டில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் இங்கே இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் இங்கே போட்டுட்டோம். லாஸ்ட் கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே போட்டுட்டோம். சரியா, இப்போது 3 கேண்டில் எது ஹையஸ்ட் ஹையில் இருக்குதுன்னா இந்த கேண்டில். அப்போ ஹையை இங்கே கொடுக்குறோம், லோ இங்கே கொடுக்குறோம். ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் 3 கேண்டில் பேட்டர்னாக பார்த்துருப்பீங்க. பட் அது சிங்கிள் கேண்டிலுடைய அதோட ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் தான், ஒரு ஷூட்டிங் ஒரு ஸ்டார் தான், ஒரு பின் பார் தான். சரிங்களா, ஸோ ஃபைனலாக நம்ம படிக்க போகிறது இது வந்து கிடைக்க போகிறது பின் பார் தான். ஆர்ஆர்டிக்கான ரிசல்ட்டும் இதே தான். தெரியுதுங்களா, இது வந்து என்னது, பியரிஷ் ஆர்ஆர்டி, இது புல்லிஷ் ஆர்ஆர்டி. சரிங்களா, ஸ்டார்ஸ்க்கான விளக்கம் பார்த்தாச்சு, பின் பார் தான். ஆர்ஆர்டிக்கான விளக்கத்தையும் பார்த்தாச்சு, பின் பார் தான். இப்போ கடைசியாக ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கடைசியாக ஒரு பின் பார் வரும், இல்லை என்கல்ஃபிங் வரும். இப்போது அந்த என்கல்ஃபிங்க்குமே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த ஒரு ரெட் கலர் என்கல்ஃபிங் இருக்கா, இந்த ரெட் கேண்டில் என்கல்ஃபிங் அப்படின்னா
ப்ரீவியஸாக இருக்க கேண்டிலுடைய பாடியை ஃபுல்லாகவே என்கல்ஃப் பண்ணியிருக்கும், முழுங்கியிருக்கும் அடுத்து வர கேண்டில். இதுதான் என்கல்ஃபிங் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவோம். ஏன்னா க்ரீன் கேண்டில் கவர் பண்ணியிருக்கிறதுனால புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவோம். இப்போது இதோடைய ரிசல்ட்டுக்கும் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன, அதை இங்கே மார்க் பண்ணுறோம். செகண்ட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே, இங்கே போடுறோம். விக்கு ரெண்டுத்தையும் எது ஹையஸ்ட் விக்கு லோயஸ்ட் விக்குன்னு பார்த்துட்டு போடுறோம். கடைசியாக என்ன கிடைக்குது உங்களுக்கு, பின் பார் தான் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கடைசியாக கொடுக்குற ரிசல்ட் பின் பாராக தான் இருக்கும். அது அப்போ பின் பார் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியன்றது பாருங்கள். டேரெக்டாகவே நமக்கு ஒரு லொக்கேஷனில் ஒரு சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை ஒரு ரிவர்சல் ஏதோ ஒரு ரிவர்சல் லொக்கேஷன்ஸில் பின் பார் கிடைக்குதுன்னா அதை நாம் யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். அதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். சரிங்களா? அது எப்படி எடுக்கிறதுன்றது அடுத்தடுத்த செட்டப் நம்ம ட்ரேட் செட்டப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ஆஃப் வுட். கார்ட் ஆஃப் வுட்னா ஒரே ஹைட்டில் ஒரு 4 கேண்டில் 5 கேண்டில் இல்லை மோர் தென் 2 கேண்டில்ஸ்க்கு மேலே வந்துருச்சுனாலே அது கார்ட் ஆஃப் வுட். இதுதான் இது வரைக்கும் தான் கார்ட் ஆஃப் வுட் பேட்டர்ன். அதுக்கப்புறமா வரப்போகிற கேண்டில் தான் இந்த கார்ட் ஆஃப் வுட் பேட்டர்ன் எந்த பக்கத்துமா வந்து போக போகுதுங்கிறதே டிசைட் பண்ணும். ஒருவேளை இந்த கார்ட் ஆஃப் வுட் பேட்டர்னை இந்த ஹையை லோவையும் எந்த மேலே பிரேக் பண்ணி முடிச்சிருச்சா, இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பனையும் லாஸ்ட் கேண்டில் க்ளோஸையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் பாடி கேண்டில் கிடைக்கும். அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இதுவே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல் பாடி கேண்டில் டவுன் சைடில் கிடைக்கும். சரிங்களா? இந்த கார்ட் ஆஃப் வுட் பேட்டர்ன் பற்றி நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் சார்ட்ஸில் நிறைய பார்ப்போம். ஸோ வீடியோ லென்த் அதிகமாகிட்டே போகுது. இந்த வீடியோ இதோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அது இது நிறைய படிச்சுட்டு இல்லாமல் ரொம்ப லிமிட்டடான பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம எம்டபிள்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற பற்றி ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த டாபிக் பற்றி நம்ம பேசணும், உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படி டீட்டெயிலான கண்டென்ட் தேவைப்படுது ட்ரேடிங்கை பற்றி அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.